திருப்பாவை பாடல் எண் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதேயம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய். ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே, நீ செய்யப்போவது உருப்படி ஆகாது என்று அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லுங்கள். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் திருப்பாவையின் 16வது பாடலில் வலியுறுத்தி கூறுகிறாள். எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவன் கரிய நிறத்தவனான கண்ணனை எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறையை, அதாவது சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறந்துவிடு என்று கேட்கிறாள் திருப்பாவையின் 16வது பாடலில்.